இதுக்கு என்ன மாதிரியான மருத்துவம் வந்து கியூர் பண்றது? இது ஸ்டார்டிங் ஸ்டேஜா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பேதி எடுக்கிறது நல்லது. அடுத்தது நான் சொன்ன மாதிரி குப்பைமேனியும் மஞ்சத்தூள் ரெண்டையும் அரைச்சி மேல பூசணும் அப்படின்னா இது தற்காலிக தீர்வு மட்டும்தான். ஓகேங்களா? அப்போதைக்கு அந்த அரிப்பு வந்து இல்லாம இருக்கும், அந்த தொந்தரவோட இம்பாக்ட் வந்து நல்லாவே குறையும். சரிங்களா? அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இது ரொம்ப முத்திருச்சுன்னா மருத்துவம் மட்டும்தான். அது வந்து கடுமையான நோயாயிருச்சுன்னா மருந்து சித்த மருத்துவத்துல 100% குணம் உண்டு. அதாவது இந்த படர்தாமரைக்கு 100% குணப்படுத்தக்கூடிய கெப்பாசிட்டி வந்து சித்த மருத்துவத்துல உண்டு. கண்டிப்பா கியூர் பண்ணிக்கலாம். சப்போஸ் இந்த அதை இருக்கிறவங்களுக்கு வந்து வெயில்ல போற நேரம் அதோட இது பட்டு இன்னும் கொஞ்சம் அதிகமாகும் இல்லையா? ஏன்னா இந்த வியர்வை நீர்கள் இருக்கு இல்லையா, வியர்வை நீர்கள் வந்து அந்த கிருமிகள் பெருகிறதுக்கு அதிகம். ஏன்னா எப்படி வந்து செவுத்துல ஈரம் இருந்து அந்த பூஞ்சா வந்து அதிகமாகுது இல்லையா, ஸ்ப்ரெட் ஆகுது இல்லையா, அதே மாதிரி நீர் தான் அந்த இடத்துல வேலை செய்யுது அந்த பூஞ்சா பெருகிறதுக்கு. அப்போ அந்த நீர் நம்ம மேலேயே அந்த வேர்வை சுரந்து வரும்போது அதுங்களுக்கு பெருகிறதுக்கான இதாகும். குறிப்பா அந்த வேர்க்கக்கூடிய நேரத்துல அவங்க அனுபவிக்கிற கஷ்டம் ரொம்ப அதிகம். குறிப்பா இந்த ஆம்பாடு சொல்றோம் இல்லையா, பிறப்புறுப்பு சைட்ல இருக்கக்கூடிய சில பேருக்கு பிறப்புறுப்பு மேலேயே வரும், விதைப்பைகள் இருக்கக்கூடிய இடங்கள்ல வரும், தொடைய இடுக்குகள்ல வரும், தொட்டை ஃபுல்லா வரும், அப்படியே ரவுண்ட் அடிச்சு வரும். நிறைய இதுலயே நிறைய தொந்தரவுகள், நிறைய விதமான தொந்தரவுகள் இருக்கு. இடுப்பு ஃபுல்லா வர்றது இருக்கு, இதுக்கு கழுத்து பகுதிகளில் வர்றது இருக்கு, கை ஃபுல்லா வர்றது இருக்குது, கால் ஃபுல்லா வர்றது இருக்குது, எல்லா பக்கமும் வரும். ஒரு சிலருக்கு தலையில கூட வந்துருக்கு, தலையில கூட ஒரு ரொம்ப ரேரா ஒரு சிலருக்கு தலையில வரும்.